இதற்கு முன்னால் இது மாதிரியான சட்டங்கள் நீங்கள் வந்து இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் நடந்திருக்குது அப்படின்றத விட அமெரிக்காவிலே இந்த மாதிரியான ஒரு முயற்சி நடந்தது. கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவார், ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும். நாங்கள் இங்கே இருக்கிற சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வந்து அதர் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடுவோம். இங்கே மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ கன்னட மொழியை தான் அவங்க திணிச்சிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி கூட இது தொடர்பாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் அவங்களும் வந்து தமிழகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நாட்டில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அன்எம்ப்ளாய்மெண்ட் நாடு ஃபுல்லாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டாக் இருக்குது. அதை தாண்டி இப்போ பொதுவாக ஒரு விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க, தனக்கு மிஞ்சினது தான் தானம் தர்மம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. இது வந்து ஒரு தனி மனிதனுக்கு பொருந்தும், ஆனால் இது ஒரு அரசாங்கத்துக்கு பொருந்துமா? இது குறித்து நம்மக்கிட்ட பேச வந்திருக்கிறவர் வந்து தமிழகம் டிவியோட எடிட்டர் திரு விஜயராகவன் அவர்கள். அவரை வந்து வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கி நம்ம இப்போ இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம நாட்டு ஃபுல்லாக அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனை. அது நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை, அமெரிக்கா உட்பட பெரிய வளர்ந்த நாடுகளுக்குமான பிரச்சனை இது. இப்போ இங்கே புதுசாக வந்து அப்பப்போ வந்து அரசியல்வாதிகள் வந்து பண்ணுற விளையாட்டில் பொதுமக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அது வந்து முன்னாடியெல்லாம் எப்படி அப்படின்னா வந்து ஒரு சட்டங்கள் அப்படின்றது வந்து பொதுமக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் இருக்கும். ஒரு தனிப்பட்ட அரசாங்கம், இப்போ கர்நாடகா கவர்மெண்ட்டு ஒரு புதுசாக ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணுறாங்க. அதாவது வந்து கர்நாடகா ஸ்டேட்டில் வேலை பார்க்குறவங்கள வந்து அவங்க வந்து கன்னட மொழியை வந்து தெரிஞ்சிருக்கணும். அது வந்து அரசு துறை வேலைவாய்ப்புகளில் யூஸ்வலாக இருக்கும், நிறைய கவர்மெண்ட் வந்து அதை பண்ணியிருக்கு. ஆனால் தனியார் துறையில் அவங்கள வந்து நீங்கள் இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கோட்டா முறையில் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம நாட்டில் எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கு, எதனால இப்போ அது பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக தான் அவங்க கொண்டு வராங்க. தேர்தல் பிரச்சாரங்களில் நம்ம கர்நாடகா அரசு மட்டுமல்ல, இது ஏற்கனவே வந்து ராஜஸ்தானில் நிறைவேற்றியிருக்காங்க, ஆந்திரா தெலுங்கானாவிலையும் நிறைவேற்றியிருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு முழுமையாக இவங்க சொல்லியிருக்கிற அளவுக்கு கடுமை காட்டினதில்லை கர்நாடகாவில். கர்நாடகாவில் வந்து ஒரு கடுமையான ஒரு 100% இன்னும் சொல்ல போனால் குரூப் சி மற்றும் டி தொழிலாளர்கள் 100% இருக்கணும். நிர்வாகம் மிகப்பெரிய எம்என்சி தொழிற்சாலைகள்லாம் ஆலைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே 50% நிர்வாகத்தில் வந்து கன்னட மொழி தெரிஞ்சவர்கள் அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு, அதாவது உள்ளூர் மக்களுக்கு தான் வேலை வாய்ப்பை தரணும். அதே போல் நிர்வாகம் அல்லாத சில பணியாளர்களுக்கு 75% வந்து அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டு அதை நிறைவேற்ற முடியாமல் அவங்க ட்ராப் பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்னால் இது மாதிரியான சட்டங்கள் நீங்கள் வந்து இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் நடந்திருக்குது அப்படின்றத விட அமெரிக்காவிலே இந்த மாதிரியான ஒரு முயற்சி நடந்தது. இது வந்து 2009 அங்கே ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, அவர் பராக் ஒபாமாவுடைய ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் அங்கே இதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட், ஏன் ஒரு இளைஞர்கள் குறிப்பாக போதைப் பொருளுக்கு ஏன் அடிமையாக வராங்க, அல்லது அங்கே ஏதேனும் ஒரு இனக்குழுக்களுக்கு மத்தியில் ஒரு சண்டை வருது, அதுக்கு மிக முக்கிய காரணமாக அன்எம்ப்ளாய்மெண்ட்டு தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து உதவித்தொகையை கொடுக்கறது ஒரு பெரிய சுமையாக இருக்கிற பட்சத்தில் அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிற வேலைவாய்ப்பை தாண்டி இவங்க இருக்கிற மக்கள் மண்ணின் மைந்தர்களுக்கு வந்து தனியார் துறையிலையும் வேலைவாய்ப்பு தர வேண்டிய கட்டாயம் ஆள்வோருக்கு இருக்குது. அப்போது பராக் ஒபாமா வந்து மைக்ரோசாஃப்டினுடைய அதிபர் பில்கேட்ஸை கூப்பிட்டு, பில்கேட்ஸ் மட்டுமல்ல நிறைய பேரை கூப்பிட்டு அவர் வந்து பேசுகிறார். அதுலேயும் குறிப்பாக வந்து பராக் ஒபாமா பள்ளி கல்லூரிகளில் பேசும்போது கூட நிறைய இடங்களில் குறிப்பிட்டிருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது பெங்களூரு அப்படின்றது அந்த சாஃப்ட்வேர் ஒர்க் இருக்கு இல்லைங்களா, அவங்கள வந்து அந்த ஒர்க்கை அங்கே அலாட் பண்ணி கொடுக்கறது பெங்களூருன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியே சொல்லுவார். நீங்கள்லாம் வந்து சரியாக படிக்கலைன்னா அப்புறம் பெங்களூர் அவுட் சோர்ஸ் பண்ணிவிடுவோம், அவங்க வந்து உங்களை ஆக்குபை பண்ணிடுவாங்க, இல்லையா நீ அந்த மாதிரி வேலைக்கு தான் போகணும். இந்த மாதிரி அவர் நிறைய இடங்களில் பயன்படுத்தி இருக்கிறார். அப்படி இருக்கிற அவர் கூப்பிட்டு வந்து இங்கே இருக்கிற அமெரிக்க மண்ணின் மைந்தர்களுக்கு வந்து நீங்கள் பணி வாய்ப்பை கொடுக்கணும்னு சொல்லும்போது பில்கேட்ஸ் வந்து என்ன சொன்னார்னா, இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிலெல்லாம் இங்கே வந்து நீங்கள் திணிக்க முடியாது, மீறி நீங்கள் வற்புறுத்தினால் நான் என்னுடைய சிக்மெண்ட்டை வந்து குறிப்பாக இந்தியர்களுக்கு எதிராக தான் அந்த அறிவுரை வழங்கப்பட்டது, என்னுடைய கம்பெனியை வந்து நான் இந்தியாவுக்கு கொண்டு போயிடுவேன் அப்படின்னு அவர் ஓப்பனாகவே சொன்னார். அப்புறம் அந்த முயற்சிகள்லாம் கைவிடப்பட்டது.
இங்கே வந்து பஞ்சாப்லேயும் ஹரியானாலையும் அந்த முயற்சிகளை செஞ்சாங்க. இது அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராக இருக்குது. அரசியல் சாசன சட்டம் 43வது சேலஞ்ச் பண்ணுது. இதற்கு இந்தியர்கள் அனைவரும் சமம், அனைவருக்குமான வேலை வாய்ப்புகள் பொதுவானது அப்படின்னும் பொழுது ஒரு குறிப்பிட்ட மக்களோ நீங்கள் பிரிவினை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கேன்சல் பண்ணாங்க. இந்த தனியார் வேலை வாய்ப்பு வந்து பஞ்சாப் மற்றும் ஹரியானாவினுடைய உயர்நீதிமன்றம் வந்து அதை வந்து நீக்குனாங்க. அதே போல் ஆந்திராவிலையும் முயற்சி நடந்தது. இன்னும் சொல்லப்போனால் பீகாரில் வந்து அரசு அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை முடிச்சுட்டு ஒரு 65% இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. தனியார் அமைப்புலையும் அதை வலியுறுத்தினாங்க. அதையும் நீக்கம் செஞ்சாங்க. இப்போ கடந்த கால வரலாறுல அமெரிக்காவிலும் தோல்வியில் தான் முடிந்தது, பீகார்லேயும் தோல்வியில் தான் முடிஞ்சது. நீங்கள் ஆந்திரா, தெலுங்கானா எல்லாத்துலேயுமே அது வந்து ஒரு முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் கர்நாடகா எடுத்திருக்கிற இந்த முயற்சியும் கூட இது வந்து நிறுத்தி தான் வச்சுருக்காங்க. அதையும் அவர் முதல்வர் சித்தராமையா வந்து தன்னுடைய எக்ஸ்தலத்தில் 100% நாங்கள் தனியாருக்கு வேலைவாய்ப்பு தருவோம்னு சொன்னதை கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அது இந்த நாஸ்காம்னு சொல்லி தனியார் மென்பொருள்களுடைய கூட்டமைப்பு அவங்க வந்து இதை வந்து நீங்கள் இது மாதிரி தொடர்ந்து நீங்கள் வலியுறுத்தினீங்கன்னா நாங்கள் இங்கே இருக்கிற சாஃப்ட்வேர் கம்பெனிஸை வந்து அதர் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடுவோம். அவங்க கொடுத்து தான் ஃபைனல் வார்னிங். அதுக்குள்ள மணிப்பாலில் இருந்த ஒரு இவங்க கிரம் மஜ்தூர்தார் முதற்கொண்டு பயோகானுடைய எல்லாருமே நீங்கள் வந்து இங்கெல்லாம் எங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் வலியுறுத்தி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால தற்காலிகமாக அதை நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்போ பொதுவாக நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக வந்து பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு ஐயப்பாடு வந்து வருது. என்னென்னா இப்போ மகாராஷ்டிராவில் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்க மகாராஷ்டிரா மட்டும்தான், நார்த் இந்தியன்ஸோ சவுத் இந்தியன்ஸோ யாரும் வேறு யாரும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து ஒரு ஒரு வேறுபாட்டை கிரியேட் பண்ணாங்க. பெங்களூரில் பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு இன்டர்நேஷ்னல் சிட்டி மாதிரி தான் இருக்கும். ஒரு எல்லா கல்ச்சரும் வந்து இருக்கும், எல்லா கம்யூனிட்டி பீப்புளும் இருப்பாங்க. ஏன்னா லோக்கல்லே வந்து நிறைய டைம் நீங்கள் வந்து இந்த மாதிரி மற்றவங்களாம் நார்த் இந்தியன்ஸ்லாம் வந்து நம்ம வேலையை பறிச்சிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் வந்து ஹிந்தி படங்கள் தான் அங்கே அதிகமாக விடும் கன்னட படங்களோட, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ அவங்க கோரிக்கை ஆர்டிகல் 43 படி வந்து ஒரு ஸ்டேட் அப்படின்றது வந்து அவங்களோட அந்த மாநிலத்தில் உள்ள மக்களோட உரிமைகளை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றது ஒரு கடமை. ஆனால் இது வந்து பிரிவினவாதத்தை தூண்டுற விதமாக வந்து செயல்படுறாங்களா, இல்லை அவங்க சட்ட அமைப்புக்கு உள்ள உட்பட்டு தான் வந்து பண்ணுறாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியாகவே இருக்குது. இல்லை, கரெக்டு தான். இப்போ நீங்கள் முதல்ல சொன்ன மகாராஷ்டிராவில் தான் இந்த பேச்சு வந்து மிக அதிகமாக உருவாச்சு. அதுலேயும் வந்து சிவசேனா கட்சியினுடைய அவர் மறைந்த பால் தாக்கரே இருந்த பொழுது அவர் மேடை தூரம் மிக அதிகமாக இது குறித்த விஷயங்கள்லாம் பேசினார். இன்னும் சொல்லப்போனால் அவங்க வந்து நாம் அவங்கள நார்த்துன்னு சொல்லுவோம், அவங்க நார்த் இந்தியான்னு அதுக்கு மேலே இருக்கிற யூபி மத்திய பிரதேசத்தை அவங்க வந்து வட இந்தியர்கள் ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்கன்ற வார்த்தைகளை அவங்க பயன்படுத்தினாங்க. இன்னும் அரசு வேலைவாய்ப்பில் குறிப்பாக ரயில்வே உட்பட போஸ்டல் நிறுவனத்தில் வேலைவாய்ப்புகள் ஒரு இளைஞர்கள் கூட்டம் வெளியிலிருந்து வந்து வரிசையில் நிற்கும்போது விரட்டி அடிக்கப்பட்ட சம்பவங்கள்லாம் இருக்குது மகாராஷ்டிரா. ஆனால் மகாராஷ்டிரா அரசாங்கம் அவங்களே வந்து ஆண்ட பொழுதும் கூட இந்த மாதிரி சட்டங்களை கொண்டு வரல. மிக முக்கியமாக அது வந்து தொழில்துறை வந்து இதற்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் மிகப்பெரிய அளவில் அவங்க இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய வருமானம் அவங்களுக்கு வேணும், அங்கே இருக்கக்கூடிய டேக்ஸ் வேணும். ஆனால் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் இங்கே இவங்க தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துட்றாங்க. இது ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிகிட்டே உங்களால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதை நீங்கள் இந்த கர்நாடகா கொண்டு வந்திருக்க பில்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் 25,000 ரூபா ஃபைன் என்ன ஃபாலோ பண்ணலைன்னா அங்கே இருக்கிற கன்னட மக்களை, அந்த மண்ணின் மைந்தர்களை, உள்ளூர் மக்களை பணியை அமர்த்தலைன்னா சரி, யார் உள்ளூர் மக்கள் இந்த கேள்வி வருது. இதுக்கு அவங்க கொடுக்குற அந்த டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் டைம் கொடுக்குறாங்க. நீங்கள் நானோ போய் அங்கே வேலைக்கு சேர்றோம், நீங்கள் 3 வருஷத்துக்குள்ளே அவங்க ஒரு நோடல் ஒரு மொழி கற்றுக்கிற ஒரு ஏஜென்சியை வச்சிருக்கிறாங்க. அங்கே போய் நம்ம கற்றுக்கணுமா, அதை சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா இப்போ நான் அந்த மண்ணின் மைந்தராக இப்போ லாங்குவேஜ் பாஸ் பண்ணாவே வந்து அந்த இது என்ன இது எந்த இப்போ 2 பேரையும் அவங்க ஏமாத்துறாங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயமா வந்தது. இப்போ தமிழ்நாட்டில் இந்த ரயில்வே எக்ஸாம் இந்த மாதிரி நடக்கும்போது பெரும்பாலானவர் பார்த்தீங்கன்னா வந்து வட இந்தியர்கள் ஆக்குப்பை பண்ணிடுறாங்க. அவங்க வந்து இந்த எக்ஸாம்லலாம் வந்து நம்ம ஒரு ஸ்டேட்டில் நடத்துகிற ஒரு டிஎன்பிசி மாதிரி போர்டு எக்ஸாம்ல எல்லாம் பாஸ் பண்ணி உள்ளார வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதுக்கு தமிழில் கூட வந்து நிறைய முறையீடுகள்லாம், அவங்களுக்கு வந்து தமிழே தெரியாது, இப்படி தமிழில் ஒரு எக்ஸாம், ஒரு மேண்டேட்டரி எக்ஸாம் இருக்குது, அதை பாஸ் பண்ணி உள்ளார வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது. இன்னொன்று சைடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரும்பாலான நேஷனல் லெவல் எக்ஸாம்ல எல்லாத்துலயும் தமிழ் எங்கேயுமே இல்லை. நீங்க ரயில்வேல வந்து முதன்மை மொழியாக வந்து ஹிந்தி தான் இருக்குது. அவங்க வந்து அது அவங்களுக்கு பல உள்ளூர் மொழிகள் இருந்தாலும், இப்போ மராட்டியம், மைதிலி, சாந்திலி அப்படின்ற உள்ளூர் மொழிகள் இருந்தாலும் அவங்க பயிலும் மொழி வந்து ஹிந்தியா தான் இருக்குது. அதனால அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா, குறிப்பாக ரயில்வே மாதிரியான துறைகளில் வந்து அவங்க எல்லா விதமான டாப் டு பாட்டம் கேட்டகரிஸ் எல்லாத்தையும் வட இந்தியர்கள், அதுவும் ஹிந்தி மொழி கற்பவர்கள் அவங்க உடனடியாக கற்றுக்க முடியுது. இங்கே நமக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்குது. சில தேர்வுகளை வந்து முழுக்க இந்தியிலே வைத்த காலங்கள்லாம் உண்டு. இப்போ சமீபத்தில் நம்ம நாடாளுமன்றத்தில் ஒரு
குறிப்பாக வந்து ஒரு 20 வருடங்கள் முன்னால் வர மன்மோகன் சிங் பீரியடுக்கு அப்புறமா தான் தொடர்ந்து போராடி அவங்க ஆங்கிலத்திலையும் இந்தியிலையும் அந்த தேர்வுகளை கொண்டு வந்தாங்க. அப்படி பார்க்க போனாலுமே கூட வட இந்தியாவினுடைய அங்கே அதான் அந்த இருக்க நேஷனல் லெவல் எக்ஸாம் ஒன்று, அதில் வந்து ஹிந்தி வந்து நிறைய இடத்துல வந்து இருக்குது. இப்போ ஒரு நீங்கள் என்சிஆர்டி ஸ்கூலில் வந்து இது பண்ணால் அதில் ஒரு ஹிந்தி லாங்குவேஜும் வந்து எழுதணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் ஒரு சில இதெல்லாம் இருக்குது. அதை தாண்டி தமிழ்நாட்டில் அந்தந்த ஸ்டேட் போர்டு நடத்துறதுலேயே வந்து உள்ளார எப்படி அவங்க வந்து இந்த தமிழுக்கான இதுதான் நீங்கள் குரூப் 3, 4லலாம் பார்த்தீங்கன்னா தமிழில் தான் இருக்கும். அந்த எக்ஸாம் கூட நார்த் இந்தியன்ஸ் கிளியர் பண்ணிட்டு இங்கே வந்து ஜாப்பை வந்து பறிச்சிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து அது எப்படி வந்து இங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சைடு வந்து போயிட்டுருக்கு. அட் த சேம் டைம் வந்து நீங்கள் ப்ரைவேட் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் எல்லாம் அதோட அளவுகோல் அதோட ஸ்கில் செட்டு தான் வந்து பேஸ் பண்ணி தான் வந்து எடுப்பாங்க. அங்கே வந்து நீங்கள் ஒரு தாங்கள் வந்து நடத்துகிற அந்த அரசியல் நாடகத்துக்கு இவங்களை பலியாக்குறாங்களா மக்களை வந்து, அதாவது மக்களையும் திசை திருப்பி அவங்கள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி அவர் ஒற்றுமையாக இருக்கிறவனே வந்து இது பண்ணி இப்போ இதனால வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்து மற்ற ஸ்டேட்டுக்காரன் மேலே எப்போ பார்த்தாலும் ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு இருப்பான். இப்போ நீங்கள் வந்து அமெரிக்காவிலேருந்து அவுட் சோர்ஸிங் வரும்போது அவங்க எல்லாருமே வந்து நீங்கள் ஒரு மெயில் தட்டினீங்கன்னா கூட வந்து அவன் வந்து ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம ஜாப்லாம் அவங்க பறிச்சுட்டாங்கன்ற ஒரு மென்டாலிட்டி தெரியும். அந்த மெயில் அனுப்பும் போதே அவங்களோட இது வந்து ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் இருக்காது. இப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு இது வரும்போது அந்த ஸ்டேட்டோட கர்நாடகாவில் குறிப்பாக அந்த மாதிரியான மக்கள் வந்து அந்த எல்லாம் எஜுகேட்டடாக தான் இருக்காங்க. மக்கள் வந்து அது வெளிநாட்டில் அந்த மாதிரி நிறைய மக்கள் உருவாகிட்டாங்க. இன்னும் கன்னடாவிலையும் கூட அப்படி ஒரு எண்ணம் உருவானதான் நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் கர்நாடகாவில் அந்த மாதிரி மக்கள் வந்து இல்லை. ரொம்ப பேரன்போடு தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பழகுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் கடைநிலை பணிகள்னு சில பணிகள்லாம் இருக்குது. உடல் சார்ந்த வேலைகள் பணிகள்லாம் செய்கிறது, ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறது, ரோடு, இந்த மாதிரி. இது வந்து நம்ம திருவண்ணாமலையில் இருக்க கோயிலிருந்து தருமபுரி, கிருஷ்ணகிரி இது போன்ற தொழிலாளர்கள் தான் கர்நாடகாவில் பெரும்பாலும் வந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி நம்ம தமிழ்நாட்டில் பீகார், ஜார்க்கண்ட்ல இருந்தெல்லாம் வந்து இங்கே வந்து பணியாற்றிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி தொடக்க காலத்துல இருந்து அங்கே இருக்காங்க. 2-3 தலைமுறையாக போய் அங்கேயே செட்டில் ஆனவங்க இருக்காங்க. இப்போ அவங்க ஒரு குழந்தைங்கள்லாம் பள்ளியிலேருந்தே தொடக்கத்திலேருந்தே அவங்க கன்னட மொழியில் பயின்று இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ 2-3வது தலைமுறையாக அங்கே உருவாகிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த சட்டம் வந்து இவங்க ஒரு சென்சஸ் கணக்கெடுக்கிறாங்க. இவங்களாம் வந்து மண்ணின் மைந்தர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோன்னு சொல்லும்போது இங்கே மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ கன்னட மொழியை தான் அவங்க திணிச்சிருக்கிறாங்க, ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் செக்யூரோ அல்லது அந்த மக்களுக்கு கன்னட மக்களுக்கு ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டை கொடுக்கலாம். இங்கே சாஃப்ட்வேர் கம்பெனிக்குன்னு நீங்கள் வந்து வரும்போது அதுதான் வந்து இன்ஃபோசிஸில் முன்னே இருந்த மணிபாலனுடைய மோகன்தாஸ்னு ஒருத்தர் வந்து சொல்கிறார், நீங்கள் இவ்வளோ அவர் வார்த்தைகளை ரொம்ப கடினமாக பயன்படுத்துறது என்ன முட்டாள்தனமான முடிவு, நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் இப்படியெல்லாம் எடுத்ததெல்லாம் ஒன்றும் ஒர்க்கே நடக்காது. இங்கே வந்து இங்கே ஸ்கில்லு தான் முக்கியம். ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கணும், ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். கும்மிடிப்பூண்டியிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் அந்த ஸ்ரீநகர்னு ஒரு பெரிய எக்கனாமிக்கல் ஜோன் இருக்குது. இப்போ அப்படி பார்த்தோம்னா அங்கே இருக்கிற மக்கள் அங்கேருந்து உடனே அங்கேருந்து கும்மிடிப்பூண்டிக்கு அனுப்பிட முடியுமா? இல்லை இங்கே வந்து ஒரு ஸ்கில் செட்டில் வந்து கம்பெனியினுடைய பிரான்ச்சஸில் இன்னும் சொல்ல போனால் எம்என்சிலெல்லாம் நீங்கள் ஹைதராபாத்து, சென்னை, பெங்களூர் இது எல்லா இடத்துலையும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் சாஃப்ட்வேரினுடைய பேக்ரவுண்டு உங்களுக்கு. அப்படி இருக்கும் பொழுது அதை வந்து அவங்க ஒரு டேர்ன் ஓவரில் மாற்றி அனுப்புவாங்க. அப்போ என்ன அங்கே இருக்குங்களா அங்கேயே வச்சுப்பாங்களா? இதெல்லாம் ஒரு வீண் குழப்பம். அதுதான் இது என்னன்னா இவங்க சொல்லியிருக்காங்க ஒரு 57% மேனேஜ்மெண்ட் ஆட்கள் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி லோக்கல் பீப்புள் மண்ணின் மைந்தர்களுக்கு தான் தரணும், மீதி மேனேஜ்மெண்ட் இல்லாத நான் மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் வந்து இவ்வளோ பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு கோட்டா வந்து வரையறுத்து இவ்வளோ பேர் ஒரு அப்படின்ற சொல்றது. அது கர்நாடகா கவர்மெண்ட் பல விஷயங்கள் அட்வான்ஸாக செய்யக்கூடியவங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எம்என்சி கம்பெனிக்கு ஓனரே ஃபாரின்ல தான் இருப்பாங்க. நீங்கள் வெளிநாட்டு வாழ் வந்து இந்தியர்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஓனரே 2 பேர் ஒருத்தர் தான் இருப்பாங்க, அதிகபட்சம் 4 பேர் இருப்பாங்க. நீங்கள் மேனேஜ்மெண்ட்ன்றது அங்கே வந்து ஸ்கில்ஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாருமே நம்மளுடைய பீப்புள் தான் இருப்பாங்க. எல்லா தென்னிந்திய மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேர் இருப்பாங்க. இது மாதிரி நம்ம சொன்னால் எப்படி இப்போ கேரளாவில் ஒரு புறம் பார்த்தீங்கன்னா அரபு கண்ட்ரியில் முழுக்க கேரள மக்கள் வந்து அங்கே போய் எல்லா விதமான நிறுவனங்களும் எல்லாம் இருப்பாங்க. அங்கே வந்து அவங்க ஒரு சில பணிகள் முடிஞ்சிருச்சு நீ தேவையில்லைன்னு சொல்லி அனுப்புறது ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கே வந்து அவர்களுக்கு பணி பாதுகாப்புக்காக அந்த கேரளா அரசு வந்து பாடுபட்டு இருக்கு. இங்கே இவங்க வந்து பிரிவினையை தூண்டுவதாக தான் தோன்றுது. அதான் இது வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் முயற்சி அப்படின்னு சொல்லி தோணிகிட்டே இருக்குது. ஏன்னா எல்லா கவர்மெண்ட்டும் மக்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு மாதிரி இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி இப்போ இவங்க வந்து ஒரு வேலையில்லா திண்டாட்டம் ஒரு பக்கம் இருக்கிறத இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணனா இது மேலே தான் எல்லாத்தோட கான்சன்ட்ரேஷன் இருக்குது ஒழிய இது எந்த வகையில் வந்து வேலை வாய்ப்புக்கு உறுதி காண்ற வகையில் இல்லை இது. ஏன்னா இப்போ நீங்கள் கன்னடம் பேசுகிறதுனால மட்டும் வேலை வாய்ப்போட எண்ணிக்கை வந்து மாறிடுமா?
ஆமா அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, அதுக்கு வேற வழிகள் நீங்க போய் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கே இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு சொல்றாங்க. இவங்க ஆமா. என்னன்னா இப்போ இருந்து போறாங்க, அங்க சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு இங்கிலீஷ்ல தான் இருக்குது. ஆமா. நமக்கு வந்து மிகப்பெரிய அளவுல உலகத்துல மென்பொருள் துறையில் மிக உயர்ந்த இடத்திற்கு வந்ததுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் ஆங்கிலம் தான். சீனாக்காரன் நம்மளோட இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டில் போட்டி போட முடியாமல் போனதுக்கு அவனுடைய ஆங்கில அறிவு குறைவு தான். ஆனால் ஆமா. இப்போ இங்கிருந்து இங்கிலீஷ் டீச்சர்ஸ் மாறிட்டாங்க, எடுத்துட்டு போய் நிறைய அவங்க வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். அப்போ அந்த மொழியை சார்ந்து அந்த மொழி புழக்கத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் இயற்கையாகவே நீங்கள் போய் இப்போ 2 வருஷத்துல நாங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா பை நேச்சராகவே நான் கர்நாடகா பேச ஆரம்பிச்சிருக்கேன். கரெக்ட். ஏன்னா எழுதுதான் தெரியாது, ஆமா. நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவோம். எங்கே போனாலும் நம்ம பல மொழிகள் கற்கக்கூடிய மக்கள் வந்து மனநிலையில் தான் இருக்கிறாங்க. ஆமா. நம்ம இன்னைக்கு ஜப்பான் ஜெர்மன் பேசிட்டு வர நம்ம மாணவர்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இது வந்து நிச்சயமா இது வந்து நம்ம ஒரு பேச்சுக்கு இப்படி தேவையில்லாத எடுத்துப்போம். அதாவது வந்து நம்ம இப்போ அவங்க சொல்ற மாதிரியே தனியார் நிறுவனங்கள்ல எல்லாருமே வந்து கன்னடம் கத்துக்கிறாங்க, கன்னடம் கத்துக்கிட்டே வேலைக்கு போறாங்கன்னு வச்சுப்போம். இதனால எப்படி வந்து அங்க லோக்கல்ல உள்ள இவங்க சோ கால்டு மண்ணின் மைந்தர்கள் அவங்களுக்கு வந்து எப்படி வேலை வாய்ப்பு நிறைய கிரியேட் பண்ணணும்னு எப்படி இல்ல, நினைக்கிறாங்க? இதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போ நீங்க அவங்க கொடுக்குறாங்க ஒரு வாய்ப்பு என்னன்னா, அந்த சட்டத்துல இவங்க 2 பேருக்குமே இண்டஸ்ட்ரியிலையும் அல்லது அங்க இருக்கிற கன்னட மக்களையும் 2 பேரையுமே இவங்க வந்து இந்த கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவார், ஈயம் பூசின மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். நீங்க இப்போ யார் வேணாலும் ரெக்ரூட் ஆயிடலாம். 3 இயர்ஸ் டைம் கொடுத்து அவங்க கன்னடம் பேசவோ எழுதுவோ அது டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் கூட கொடுத்துருவாங்க. இல்ல அது நீங்க கத்துக்கிறீங்கன்னே வச்சுப்போம். நம்ம இப்படி ஒரு சினாரி யோசிப்போம். ஒருத்தர் நான் போறேன் கன்னடத்தை வந்து 3 வருஷத்துல நான் கத்துக்கிறேன், நான் எலிஜிபிள் ஆயிட்டேன். அதனால இவங்களோட லட்சியம் தான் என்ன, எதை வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது எப்படி இருந்தாலும் வந்து கற்றுக்க போகிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நான் லோக்கலில் கடைக்கு போகணும் அப்படின்னா நேச்சுரலாக வந்து கற்றுக்க போகிறாங்க. இவங்க நினைக்கிற மாதிரி வந்து கற்றுக்க முடியாமல் போயிட்டு வந்து ஒரு 1,00,000 பேர் வெளியில் போயிடுவாங்க, அதனால லோக்கலில் உள்ள ஆளுங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக அது தப்பாக தான் முடியும் அப்படின்னு சொல்லி தவறாக தான் முடியும். ஸோ அப்போ என்ன அதோட அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்றது இப்போ கேள்விக்குறியா இருக்கு. அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு நாங்கள் நிறைவேற்றி கொடுத்துருக்கோம். இது மாதிரியான விஷயங்களை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி கூட இது தொடர்பாக பேசிக்கிட்டே இருப்பாங்க, இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு. ஆனால் எல்லா புள்ளி விவரங்களும் இன்னும் சொல்ல போனால் லிட்டலாக ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப அட்வான்ஸ்டு திங்கிங் இருக்கும். அவங்க நிழல் பட்ஜெட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் அவங்களும் வந்து இது மாதிரி ஒரு அரசியலை தான் அவங்க செய்கிறாங்க. எப்படி இப்போ இங்கே நாம இவங்களுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கேயே வாய்ப்பு கொடுக்கணும்னா அப்புறம் நம்ம வெளியில் இருக்க மக்கள்லாம் இங்கேயே வந்துருவாங்க. இன்னைக்கு வந்து வெளிநாட்டு வாழ் இந்தியர்களும் எம்என்சி கம்பெனிகளும் கொடுக்கக்கூடிய சம்பளம், அந்த சம்பளத்தால் என்ஆர்ஐ ஃபண்ட்லேருந்து இன்கம் டேக்ஸ்லேருந்து தனி மனித வாழ்க்கை தரம், அவர்களுடைய சுகாதாரம், அவர்களுடைய கல்வித்தரம் எல்லாமே உயர்ந்துட்டு இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் நீங்கள் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். உங்கள் மொழியை காப்பதற்காக எந்த ஒரு மொழியும், தமிழாக இருந்தாலும் கன்னடம் பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்கள் மலையாளம் பேசுபவர்களாகவும் தெலுங்கு பேசுபவர்களாக இருந்தாலும் அந்த மொழியை காப்பதற்கு ஒரு பள்ளியில் கல்வியில் அவர்கள் கொண்டு வருவது மிக நிச்சயமாக வரவேற்கக்கூடிய விஷயம். இப்போ இங்கேருந்து நம்ம போகிறோம், நம்ம குழந்தைங்களை வந்து அந்த ஸ்கூலில் படிக்கிறதா, நாம் இங்கே பணியாற்றினா நம்ம குழந்தைய நம்மளோட இருந்து படிக்க வைக்கும்போது நேச்சராக நான் ஆந்திராவில் இருந்தால் தெலுங்கு படிக்க வச்சிட போகிறேன், கேரளாவில் இருந்தால் படிக்க போய் இருந்தாலும் நம்ம நேச்சுரலாக வந்து ஒரு லிபரல் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. நீங்கள் தமிழ் மொழி பயிலாமையை கூட நீங்கள் படிச்சுட்டு போயிடலாம். ஆனால் மற்ற மாநிலங்களில் முதன்மை மொழியாக நீங்கள் மிக முக்கியமாக அந்த மாநிலத்தினுடைய தாய்மொழியை தான் படிப்பதற்கான வாய்ப்பு தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தாம உண்மையான வேலைவாய்ப்பை நோக்கி அரசாங்கம் செய்யணும்னா என்ன செய்யலாம்? இல்லை, இது வந்து பெரிய டாபிக். இப்போ வந்து நிதி ஆயோக் கூட சமீபத்தில் சில புள்ளி விவரங்களை எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாமே நல்ல குறியீடுகளை தான் கொடுத்துருக்குறாங்க. அவங்க வந்து வளர்ச்சிக்கான ஒரு பாதையில் இருக்கிறதாக வந்து சொல்லியிருக்காங்க. அதுலேயும் வந்து தமிழ்நாடு வந்து வறுமை ஒழிப்பில் முதன்மையாக இருக்கிறதா தமிழ்நாட்டுக்கும் உத்தரகாண்ட் இந்த மாதிரியான மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு மதிப்பெண்கள் இட்டிருக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்பு அப்படின்றது வந்து பெருகி வரக்கூடிய மக்கள் தொகையில் அது இந்தியா மாதிரியான இடங்கள்லாம் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டை வந்து தான் கொடுத்தாங்க. அவங்க வந்து எஜுகேஷன் பேட்டர்னே வந்து அந்த நாஸ்காம்னு சொல்லி நம்ம முன்ன சொன்ன அவங்களும் சில வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற எஜுகேஷன், அதுவும் குறிப்பாக இன்ஜினியரிங் இருக்குது பார்த்திங்களா, அதை பயின்றுட்டு வரக்கூடிய 15% மாணவர்கள் மட்டுமே கொடுக்கக்கூடிய பணியை செய்யக்கூடியதுக்கான வாய்ப்பு இருக்கிறத அவங்க ரிப்போர்ட் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் போகிறாங்க, அவங்களுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற எஜுகேஷன் பேட்டர்லேருந்து அவங்களுடைய எல்லா விதமான ஸ்கில்லும் ஒரு 85% பேருக்கு பொருந்த மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. இது சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இதுக்குமே பொருந்தும். நீங்கள் ஐஐடிக்கு போகிறதுன்றது வேறு. அவங்க ஐஐடி போனால் அவங்க நேராக வந்து அமெரிக்கா விசாவும் அவங்க ஜெர்மன் விசாவும் தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே வந்து அவங்களுக்கு உண்டான
ஒரு எஜுகேஷன் வித்து அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான இமிடியட் அர்ஜென்சி இருக்குது. இப்போ இந்த மாதிரி முடிவுகளை கட்டுப்படுத்த போகிறது யார்? அதாவது அரசியல்வாதிகள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொதுமக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்து அந்த இடத்த பிடிக்கணும் அப்படின்றது மாதிரி, அதாவது சட்டத்துக்கு உட்படாத அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதை வந்து யார் தான் தடுத்து நிறுத்துறது? யார் தான் வந்து இதுக்கு வந்து ஒரு கோர்ட்டு தடுத்து நிறுத்துமா? கோர்ட்டு இந்த மாதிரியான முடிவுகள் வந்து அரசியல் தேர்தல் வரும்போது நெருங்கி வரும் பொழுது அவர்கள் வந்து ஒரு எதை தின்றால் பித்தம் தெளியுன்னு ஒரு வார்த்தை இருக்கும். எதையாவது சொல்லி ஆட்சி பிடிச்சிடணும்னு மிகப்பெரிய வாக்குறுதிகள் எல்லாம் அவங்க அள்ளி அடுக்கிடுறாங்க. அதில் அவங்க இப்போ கர்நாடக அரசு கொடுத்துருக்கிற வாக்குறுதிகள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமானது. அதை வந்து எப்படி நிறைவேற்ற முடியும்னு தெரியல. அது அவங்களுக்கான அடுத்து வரக்கூடிய சின்ன சின்ன தேர்தலில் எதிரொலிக்கும். ஏன்னா நீங்கள் அங்கே மத்தியில் ஆளக்கூடிய எந்த ஒரு அரசும் இந்த அரசுக்கு நேர் எதிர்மாறாக அங்கே ஒரு அரசு இருக்கிற பொழுது நிறைய விஷயங்கள் ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்காது. இப்போது இன்னும் சொல்ல போனால் இந்த அரசாங்கம் ஸ்டேட் கவர்மெண்ட்டே ஒரு மிகப்பெரிய ஒரு அரசாங்கமாக அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் தான் இருக்குது. அதை தாண்டி அவங்க மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நாங்கள் சார்ந்து தான் இது இருக்குது அப்படின்ற விஷயத்த அவங்க வெளியில் பேசுறது கூட ரொம்ப கசப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. இல்லை, மத்திய அரசு முறையாக நம்மளை வந்து பராமரிக்காததால் நம்மளே ஒரு முடிவு எடுத்து ஒரு குழப்பமான மக்கள்கிட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி நம்ம பேரை மட்டும் தக்க வச்சுக்கிட்டு அந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்களா? இதுக்கு ஏன் மத்திய அரசு வந்து கரெக்டான சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அவங்க வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து குறிப்பாக தமிழ்நாடு மாதிரியான ஒரு அரசாங்கத்திற்கு அவங்க தொடர்ந்து குற்றம் சாட்டுவது, அவங்க இந்த ஜிஎஸ்டி மாதிரியான ஃபண்டை எங்களுக்கு ப்ராப்பர் டைமில் தரதில்ல. அதை பிரித்து 2 மாதம் 3 மாதம் நல்ல மிகப்பெரிய அளவில் அது ஏதாவது ஒரு டிசாஸ்டர் நடந்துச்சுன்னா அதற்கான அவங்க கோரக்கூடிய பணத்தை வந்து தரதில்லை. அவங்களுடைய கட்சி ஆளுகின்ற ஒரு மாநிலத்தில் வந்து உடனடியாக கிடைக்கிது, எங்களுக்கு கிடைக்கிறதில்ல. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் அவங்க இதில் ஒரு அரசியல் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் மாநில அரசுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு லிமிட்டேஷன் பவர், அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை தான் செய்ய முடியும். இப்போது இடபிள்யூஎஸ் ஒன்று கொண்டு வந்தாங்க. அங்கே ஒரு சில எந்தெந்த ஸ்டேட்ஸ், இப்போது குஜராத் மாதிரியான ஒரு மாநிலங்களெல்லாம் அவங்க வந்து ரிசர்வேஷனை பற்றி பொருட்படுத்தவே மாட்டாங்க. வேலைக்கு போகணுன்ற எண்ணமே அங்கே இருக்கிற பெரும்பான்மையான ஒரு மாணவர்கள்ட்ட இருக்கவே இருக்காது. கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் அவங்க எல்லாருமே வியாபாரத்தில் தான் மிக முக்கியமாக இருப்பாங்க. அவங்க வந்து இப்போ ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் ரிசர்வேஷன் கேட்டு தெருவுக்கு வந்து போராடுறாங்க. அப்படி போராடும் பொழுது அவங்க எல்லாத்தையுமே ஒரு ஓபிசி கேட்டகரிகளுக்கு என்ன கொடுக்குறதுன்னு தெரியாமல் அதற்கு அரசு பணிஞ்சு தான் இந்த இடபிள்யூஎஸை கொண்டு வராங்க. அதுக்கு ஒரு 10% கொடுக்குறாங்க. அந்த அவர்களுக்கு ஆளுகின்ற ஒரு மாநிலங்கள் மட்டும் அதை வச்சுக்கிட்டாங்க. இங்கே தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலம், அது சமூக நீதி சம உரிமைன்னு பேசி அதுக்கான உண்மை சில விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. இப்போ 69% இடஒதுக்கீடுன்றது ஏனைய மாநிலங்களுக்கு இல்லை. அது முதல்ல கொண்டு வந்து அதை வந்து ஒரு அரசியல் சாசனத்தை பத்திரப்படுத்துனது. அது எந்த கட்சின்றது நம்ம பார்க்கணும். ஒரு தமிழ்நாடுக்கு ஆண்டுட்டு இருந்த கட்சிகளுக்கு அது அந்த அந்த சாதனை போய் சேரும். ஆனால் தனியார் வேலை வாய்ப்பில் அப்படின்றத இவங்களும் சொல்லியிருக்காங்க தேர்தல் வாக்குறுதியில். நாங்கள் அது வந்து அரசாங்கம் வந்து முன்னின்று அது ஒரு இதை கொண்டு வருவோன்னு. ஆனால் அது பாசிபிள் இல்லை. நிறைய விஷயங்கள் வந்து வாய்ப்பு இல்லாதனால அமைதியாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த நியூஸு, இந்த மாதிரி செய்திகள், இந்த மாதிரி சட்டங்கள் வந்து யாரை நேரடியாக பாதிக்கும் அப்படின்னா, இப்போ நான் இங்கேருந்து ஒரு வேலை வாய்ப்பு தேடி நான் பெங்களூர் போக போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களையோ, இல்லை அங்கேயே ஏற்கனவே நான் போய் ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருக்கிறேன், ஐயோ நம்ம வந்து கன்னடம் படிக்க முடியல, நம்மளை துரத்தி விட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு மனநிலையோ இருக்கிறவங்க தான் பாதிக்கும். இப்போ இந்த மாதிரி மாணவர்களோ இவங்களை கூட பாதிப்பு ரொம்ப. ஏன்னா ஒருத்தர் வந்து தனியாக நேரடியாக ஒரு எம்என்சி கம்பெனிக்கு தான் ஒரு நேரடியாக அப்ளிகேஷன் போடுறாரு. அவங்க வந்து ஒரு ஸ்கில்லான ஒரு பர்சன் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணிட்டா அவங்க எடுத்துக்குவாங்க. இவங்க தான் நிறைய லூப் ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து அவங்க நீங்கள் வந்து அவர் பண்ணுவார். மெதுவாக ஒருத்தர் வந்து நீங்கள் ஒரு ஐடியில் ஒரு பெரிய ஜாப், ஒரு கோடிங் எழுதுறவர், அல்லது ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு குரூப் 1 குரூப் 2 மாதிரி படிக்கக்கூடிய நம்ம மாணவர்கள் பல விஷயங்களை 6-7 சப்ஜெக்டை ஒன்றா படிக்கிறவங்க, இது ஒரு விஷயமா 2 மாதம் 3 மாதத்தில் உட்காந்து ஒரு டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி ஒரு படிச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி சட்டங்கள் பாஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு பேப்பரில் படித்தவங்க இல்லை கேட்டவங்க யார் பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னால், வேலை தேடிட்டு இருக்க புதுசாக படிச்சுட்டு வந்த கிராஜுவேட்ஸ் பயப்படுவாங்க, ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க பயப்படுவாங்க. இவங்க வந்து அரசாங்கத்தை தனி மனிதனாக வந்து அவங்கள எதிர்கொள்ள முடியாது. அவங்க எப்படி ப்ரிப்பேர்ட் ஆகணும் இதுக்கு? இல்லை, நிச்சயமாக இது வந்து நிறைவேற்றவே முடியாது. இப்போது வட இந்தியாவில் குறிப்பாக வந்து பீகாரில் ஆகட்டும், மற்ற மாநிலங்களாகட்டும், பஞ்சாப் ஹரியானா போன்ற மாநிலங்களாகட்டும், அது ஒரு வருஷம் 2020 மார்ச் மாதம்
அந்த சட்டத்தை அவங்க கொண்டு வராங்க, தனியார் துறையில் வேலை வாய்ப்புன்னு. நவம்பர் மாதம் அது கோர்ட் வந்து அதை ட்ராப் பண்ணிடுச்சு. இங்கே நீங்கள் கர்நாடகாவில் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் அத்தனையுமே, பெரிய இண்டஸ்ட்ரி அத்தனையுமே எதிர்க்குது. அதனால் வந்து இது அவங்க நிறைவேற்றவே முடியாது. நிறைவேற்றினாலும் அதுக்கு ரொம்ப ரொம்ப லீஸ்ட்டாக இவங்க வந்து இண்டஸ்ட்ரீஸ்ட்டை கெஞ்சி ஏதாவது லூக்கல்ஸ் நீங்கள் வந்து சும்மா வந்து ஏதாவது பார்த்து பண்ணுங்க அப்படின்னு ஒரு டைலூட் தான் ஆகுமே தவிர, அதனால் ஒரு பொழுதும் மாணவர்கள் தங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட், தங்களுடைய எஜுகேஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான, அது எந்த மொழி பயிலக்கூடிய இந்தியாவில் எந்த மாணவர்களாக இருந்தாலும் சரி அதில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இது போன்ற அரசியல் விஷயங்களை பொருட்படுத்த தேவையில்லைன்றது தான் என்ன மாதிரி உற்று நோக்கக்கூடியவர்களுடைய கருத்து. அதாவது நம்ம தமிழகம் டிவி வழியாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அரசியல்வாதிகள் வந்து அரசியல் விளையாட்டுகளில் இதுவும் ஒரு பார்ட். இந்த மாதிரி விஷயங்களை அடிக்கடி வந்து பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதாவது அவங்களோட அந்த மாநில நலன் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி சட்டங்கள் ஏற்றினாலும், இந்த மாதிரி ஸ்கில் செட் இருந்ததுனால வந்து, அதாவது புத்தி உள்ள புள்ள வந்து எங்கே போனாலும் பொழைச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி புத்தி உள்ள பிள்ளைகளாக நம்ம எல்லாரும் மற்றவங்க இருக்கணும் அப்படின்றது தான் எங்களோட வேண்டுகோள். அதுக்கான ஸ்கில் செட்டை வந்து நம்ம டெவலப் பண்ணிவிட்டு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அப்ரோச் பண்ணுவாங்க இதை பார்த்துட்ருக்க நேயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இதுவரை உங்களை நேரம் கொடுத்து ஒதுக்கியமைக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி.